Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். என்டிகே முன்னெடுத்த அந்த அரசியல் புரட்சி இருக்குல்ல, டிவிக்கே வந்து எப்போ தமிழ் தேசியத்தை வந்து நாங்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்லி தமிழ் தேசியத்தை உள்வாங்கி ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பயே வந்து என்டிகேவோட புரட்சி வென்றுச்சுன்னு தீவிரமாக ரொம்ப யோசிச்சு அவர் தான் முடிவு பண்ணியிருக்காரு. தனிச்சு போட்டிங்கிறது வந்து ரொம்ப அந்த முடிவுலேருந்து பின்வாங்காமல் இருக்கார்ல, அதுவே இவருக்கு வந்து பலமாக தான் இருக்கும். இந்த தனித்து போட்டினால இவருக்கு என்னென்ன ப்ளஸ்லாம் நடக்கும்னா, இவர் மேலே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்துட்டா நீர்த்து போயிடுவாங்க, அதிகாரம் கிடைச்சிரும், எம்எல்ஏக்கள் கிடைச்சிருவாங்க, எல்லாமே கிடைச்சிருவாங்க, ஆனால் நீர்த்து போயிடும். நான் நிச்சயமா ஒரு கையில அன்புமணியும் ஒரு கையில திருமாவளவனையும் அழைத்து கொண்டு நான் வருவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசலாம். விஜய் தலைமையேற்று கூட வந்து திருமாவளவன் போவார், ஆனால் சீமான தலைமையேற்று போவாரான்னா அது சந்தேகத்துக்குரியது தான். சீமானவர்கள் தளபதிகளாக இருந்த எல்லாருமே வந்து தமிழக ஆளுமை கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு அதை ஒரு தமிழ் தேசிய கட்சியாக கட்டமைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே ஒரு தமிழ் தேசிய கட்சியாக உருவாமானா அது வந்து நகைப்புக்குரியாக தான் இருக்குது. ஏன்னா திமுகக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி பேசும்போது எப்படி நீங்கள் ஈழப்படுகொலையில் உள்ள துரோகங்களை நீங்கள் எப்படி பேசுவீங்க? வணக்கம், நான் உங்கள் சிங்கம். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அணிந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு லகர பிரபாகரன் அவர். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மே 18 தமிழின இன எழுச்சி பொதுக்கூட்டம் வந்து கோவையில் நடைபெற்றது. ஒரு பிரம்மாண்ட அளவில் இந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருக்கு. அதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்டிகே வந்து சும்மா தேர்தலுக்காக வந்து போற ஒரு கட்சி கிடையாது, ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற ஒரு கட்சி அப்படிங்கிறத சொல்றாரு. என்டிகேவுடைய புரட்சி எப்போதான்? என்டிகே முன்னெடுத்த அந்த அரசியல் புரட்சி இருக்குல்ல, அந்த புரட்சி வந்து எப்போதோ டிவிக்கே வந்து எப்போ தமிழ் தேசியத்தை வந்து நாங்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்லி தமிழ் தேசியத்தை உள்வாங்கி ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பயே வந்து என்டிகேவோட புரட்சி வென்றுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லா கட்சியுமே வந்து ஈழத்தையும் தமிழ் தேசியத்தையும் பேசுறதுக்கு நிறைய கட்சிகள் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகு, நாம் தமிழர் கட்சியோட அரசியல் எல்லாருக்கும் புரிய வச்சதுக்கு பிறகு தமிழ் தேசியம் வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தாகவும் பொதுவான பார்வையும் பார்க்கப்பட்டுச்சு. 2009க்கு முன்பு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வந்து தமிழ் தேசியம் பேசினாலே ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி தான் பார்த்துருந்தாங்க. தமிழ் தேசியங்கிறது பேசுறதுக்கே பயந்தாங்க. தமிழ் தேசியம் பேசுனா நீ தனிநாடு கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தீவிரவாதி ரேஞ்சில் தான் பார்த்துருந்தாங்க. ஆனால் அதை பொதுப்படையாக்கி மக்களோட ஒரு கொள்கையாக மாற்றி தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சு, திராவிடம் இந்துத்துவம் போல தமிழ் தேசியம் அந்த அளவுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, இது ஒரு கொள்கை, தமிழர்களுக்கு தேவையான கொள்கைங்கிறத வந்து சீமான் அவர்கள் எல்லா இடத்துலையும் முக்கியமாக முதன்மையாக இருக்குது அவர் தானே. இப்போ அவர் பரப்புரை பண்ணதுனால தமிழ் தேசியத்தை பற்றி மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சோன்னே அது வந்து ஒரு ஓட்டு வாக்கு வங்கியாக மாறுது. அந்த வாக்கு வங்கியை கையகப்படுத்தணுங்கிறதுக்காக டிவிக்கே வந்து காட்சி ஆரம்பிக்கும் போது திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து அவங்க ஒன்றா சேர்த்து ஒரு கொள்கை வடிவாக அவங்க சொல்கிறாங்க. அப்போங்கும்போது வந்து நாம் தமிழரோட இந்த புரட்சிங்கிறது வந்து அது வென்றாக தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்ல, நாங்கள் வந்து இந்த தமிழ் தேசியத்தை தீவிரமாக அடைவோம், தமிழர் ஆட்சி புரிய வைப்போம், நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே பண்ணுவோம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதை வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் அவங்களோட கொள்கை வந்து வென்றுடுச்சு, அந்த புரட்சின்னு சொல்கிறாரு, அது வந்து வென்றுடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் மிருகிறது இன்னும் கூட காலம் வரும். 234 தொகுதிகளுமே தனித்துதான் களம் காணுவோம். 117 தொகுதிகளில் பெண்கள், 117 தொகுதிகளில் ஆண்கள், அது மட்டும் இல்லாம 134 தொகுதிகள் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க போறேன் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காரு. சீமானுடைய இந்த பலம் என்பது தனித்து போட்டியிடுவதே அவருக்கு வந்து பெரும் பலம் தானா, இல்ல இதே ஒரு விதத்தில் பலவீனம்? இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளும் பேசியிருக்கோம், அவர் வந்து கூட்டணி சேரலாம், விஜய் கூட எடப்பாடி கூட கூட்டணி சேரலாங்கிற சூழல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் தற்போதைய சூழலுக்கு வந்து அதிமுக வந்து பாஜகவோட சேர்ந்ததுனால வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, சேர்றது வாய்ப்பே இல்லை. சரி, விஜய் கூட சேரலாமான்னாலும் விஜய் திராவிடத்தை கையில் எடுத்துருக்கனால விஜய் கூட சேர்ந்து பயணிக்க முடியாது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து போனார்னா நாம் தமிழ் கட்சியோட அந்த கொள்கை பலமாக இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சியோட தனித்து போட்டி இல்லை அதோட தமிழ் தேசிய கொள்கையெல்லாம் நீர்த்து போயிடும். அப்போ இவர் கட்சி ஒரு அங்கீகப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு, 8% ஓட்டு வாங்கிடுச்சு. அப்போ இதுக்கு மேலேயே அவர் வந்து தனித்து போட்டிங்கிறது வந்து
நிதானமாக தீவிரமாக ரொம்ப யோசிச்சு அவர் தான் முடிவு பண்ணியிருக்காரு. நான் வந்து தனிச்சு போட்டிங்கிறது வந்து ரொம்ப அந்த முடிவுலேருந்து பின்வாங்காமல் இருக்கார்ல, அதுவே இவருக்கு வந்து பலமாக தான் இருக்கும். இந்த தனித்து போட்டினால இவருக்கு என்னென்ன ப்ளஸ்லாம் நடக்கும்னா, இவர் மேலே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும். தொடர்ந்து தனியாகவே நின்றுட்டு இருக்காரு, தமிழ் தேசியத்துக்காக தமிழர்களுக்காக தொடர்ந்து தனிச்சு குரல் கொடுத்துக்கிட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் இவருக்கு வந்து இப்போ ப்ளஸ்ஸாக மாறும். நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து 1லேருந்து 3, 6, 8ன்னு அவங்க வந்து நாம் தமிழ் கட்சி வந்து வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருக்கும்போது இந்த தனிச்சு போட்டி ஒரு தவறான முடிவெல்லாம் கிடையாது. ஆனால் இது எதிர்காலத்தில் அவருக்கு இன்னும் கூடுதலாக பலமாகும். இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம், அது நடந்தது வந்து ஒரு பிரதமர் தேர்தல் தான். ஆனால் அதுலேயே 8% வாங்கியிருக்கும் போது சட்டமன்ற தேர்தலில் அது இன்னமும் டபுள் மடங்காக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீமானோட ஐடியா என்னன்னா 20% வரைக்கும் அவர் வந்து தனிச்சு தான் போட்டிடுவார், 20% வாங்குற வரைக்கும். ஏன்னா கட்சியை வந்து தனிச்சு ஒரு தலைமை தாங்கிறதுக்கு வர அளவுக்கு போகிற இடத்துல தான் அவர் வந்து போகிறத விட இந்த 16 ஒரு இந்த ரொம்ப இதுக்காக போராடிட்டு இருக்கும் பாரு 20% தான் ஒரு திட்டம். நாம் தமிழர் கட்சின்னு ஓட்டு வங்கி வந்து 20%. அந்த 20% வந்துட்டா எல்லா கட்சியுமே நம்மளை நோக்கி வந்துருவாங்க, எல்லாருமே தன் தலைமையில கீழே வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு திட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பாமகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8-10% அப்படின்னு எடுத்த கட்சி. ஆமா. சோ அந்த 10% வரைக்கும் எடுத்த இந்த கட்சிகளே வந்து கடைசியில வந்து திமுக, அண்ணா திமுக அப்படிங்கிற ரீதியில அவங்களுடைய தூள்கள்ல குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம இல்ல அந்த தப்பை தான் வந்து சீமானவர்கள் பண்ண மாட்டாருங்க அப்படிங்கிறது அவர் தீவிரமா இருக்கு. நம்ம போய் இன்னொரு கட்சி கூட சேர்ந்தோம்னா அந்த தனிச்சு நிக்கிற நாம் தமிழ் கட்சியோட பலம் வந்து பலவீனமாயிரும். இவரோட அதுதான் ஒரே பலம், இவர் தனிச்சு நிக்கிறாங்கிறது தான் இவரோட பலமா இருக்கு. அதிகாரத்துல இருக்கும்போது வந்து கூட இருக்கவங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், பல்வேறு திட்டங்களை வந்து வகுக்கிறதுக்காக கோரிக்கை வைக்கலாம், அதன் மூலமா சட்டமன்றத்துல ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து கட்சியை மேற்கொண்டு வளர்ச்சி பாதையில இட்டு செல்லலாம். இல்ல ஆனா இவர் நினைச்ச கொள்கையை பண்ண முடியாது. திராவிடத்துக்குன்னு திமுக இருக்கும்போது, இந்துத்துவாக்குன்னு பாஜக இருக்கும்போது, தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு பெரிய ஓட்டு வங்கி வச்சிருக்க கட்சி அது நாம் தமிழ் கட்சி. அப்ப நாம் தமிழ் கட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% ஓட் பேங்கா மாத்திட்டோம்னா இது அசைக்க முடியாத சக்தியா மாட்டோம்ல. நம்ம இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்துட்டா நீர்த்து போயிடுவாங்க, அதிகாரம் கிடைச்சிரும், எம்எல்ஏக்கள் கிடைச்சிருவாங்க, எல்லாமே கிடைச்சிருவாங்க, ஆனா நீர்த்து போயிடும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஆனா அதிகாரம் தேவைதான் அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனா இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, கடைசி வரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது வந்து வெல்லணும் அப்படின்னா தனிச்சு நிற்கிறது தான் சரியான முடிவா சீமான் அவர்கள் பார்க்குறாரு. அந்த முடிவுலேருந்து அவர் பின்வாங்காம அடம் பிடிச்ச மாதிரி இருக்கார்ல, அதுவே இன்னும் அவருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கறது ரொம்ப பலமா இருக்கும். விஜயெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றா வச்சுக்கிறது, அப்புறம் வந்து மற்ற கட்சிகளோட கொள்கையை தான் அவர் காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது. அவங்க வந்து மண் சார்ந்து மக்கள் சார்ந்து பேசுகிற அரசியல் இருக்குல்ல, அது வந்து புதுமையான அரசியல். அந்த அரசியல் வந்து கிரவுண்ட் லெவலில் உள்ள மக்கள்கிட்டையும் புதுசாக கொள்கையில் விரும்புகிற மக்கள்கிட்டையும் வந்து நீண்ட காலமாக கொண்டு போய் சேர்த்துரும். அது இந்த கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு தான் எடுத்துட்டு போகும், தவிர என்னைக்குமே வீழ்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போகாது. எப்பவுமே அரசியல் விமர்சகர்கள் ஒரு பார்வை வந்து சொல்லுவாங்க, அதாவது அதிகார வட்டத்துக்குள்ள இருந்து விளையாடுறதுக்கும் அதிகார வட்டத்துடைய வெளியிருந்து விளையாடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. இல்லை, இவரோட இம்பாக்ட் அதிகமாக இருக்குல்ல, தமிழ் தேசியத்து சார்ந்து இவர் பேசுகிற இம்பாக்டுங்கிறது அதிகமாக இருக்குல்ல. தமிழ் சார்ந்து இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீமானவர்கள் முன்னிறுத்தி நிற்கிறார். இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சி புரியும் போது வந்து தைப்பூசத்தை வந்து அரசு விடுமுறை அடிக்கணும்னு போய் கோரிக்கை வைக்கிறார். அப்போ அதுக்கு வந்து ஏங்கி வர்றாரு. அதே போல் நவம்பர் 1 வந்து தமிழ்நாடு நாளை அறிவிக்கிறதுக்கு சொல்கிறாரு, அங்கே நடக்குது. அப்போ அந்த இம்பேக்டுக்கு உள்ளது வந்து சீமான்கிட்ட இருக்குது இல்லை. சீமான் எந்த கோரிக்கையை வச்சாலும் அதை வந்து கேட்டு பயப்புற அளவுக்கு அதிகாரம் இருக்குல்ல. அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. தமிழ்நாடு சார்ந்து இங்கே பேசுறதுக்கும் அது அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியை வந்து சீமான் வந்து தொடர்ந்து முன்னிறுத்திட்டு இருக்காரு. அந்த பயம் சீமான் மேலையும் இருக்குல்ல. இவர் சீமானை எதிர்த்து எதுவுமே பேச முடியாது, சீமானை எதிர்த்து ஏதாச்சும் பேசினா ஏன்னா தமிழருக்கு எதிரான பிரச்சனையா மாறுன்னு பயம் இருக்குல்ல. ஆனா அவர் அதிகாரத்தை நோக்கி போறதுக்கு கட்சியை தான் அவர் பலப்படுத்தணும். தன் கட்சியை எந்த அளவுக்கு பலப்படுத்தி எம்எல்ஏக்களை வெல்றதுக்கு தான் அவர் பலப்படுத்தணும், தவிர கூட்டணி சேர்ந்தாருன்னா அவருக்கு வந்து பெரிய மைனஸ் ஆயிரும். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா விஜய் இப்படி
திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்றா பார்க்கும்போது வந்து கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக வந்து பாஜக கூட சேர்ந்ததுனால கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டணி சேர்ந்தாருன்னா இவரு ஒரு 10ஓட போன ஒரு கட்சி தான் இருப்பார். எம்எல்ஏ எம்பி அப்படின்னு ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்ல அந்த வாய்ப்புக்கு தான் ஒட்டுமொத்த கட்சியின் குரலாவும் நம்ம வந்து பிரதிபலிக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையா என்ன இருக்கு இது குறித்து பேசுவதற்கான நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து லோக்சபாவா இருக்கட்டும் இல்ல அசம்பிளியா இருக்கட்டும் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்ல அவர் வந்து சட்டசபையில ஒரு ஜனநாயகத்தை பேசுவதற்கும் வெளியிருந்து பேசுவதற்கான டிஃபரன்ஸ் இல்ல. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ போய் 2 எம்எல்ஏ போய் பேசணுங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்குற மாதிரி தெரியல. நான் சொன்னல இந்த 20%, இந்த 20%ல எப்படி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 எம்எல்ஏக்காவது வந்துருவாங்கல்ல. அப்ப 20 எம்எல்ஏக்கள் போய் பேசும்போது அங்க சட்டமன்றத்தையே வந்து நடக்கூடாம மாத்தலாம், ஒரு பிரளமையை மாத்தலாம். அப்பங்கும்போது அவர் நினைச்ச அதிகாரத்தை வந்து அங்க தேவையான அதிகார வர்க்கத்தை வந்து கேள்வி கேட்கறதாகட்டும் இல்லை வந்து தான் நினைச்ச சட்டத்தை கொண்டு வரதுக்கு அங்கே வழிமுறதுக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு அமையும். அப்போ தனிநபராக அவர் போய் பேசும்போது ரொம்ப சுலபமாக வந்து சட்டமன்றத்தில் இது வெளியேற்றுவாங்க. தனிநபர் குரலுக்கே எங்கள் வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உதாரணமாக சமீபத்தில் வேல்முருகோட பேச்செல்லாம் பார்த்துருப்போம். அவர் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அவரோட குரலுக்கு வந்து செய்ய முடிக்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை. அப்போ ஒரு 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது இன்னும் கூடுதல் பலமா இருக்கும். இப்படி அவங்க பேசும்போது மக்கள்கிட்ட இன்னும் கூடுதலா ரீச் ஆகி இவங்களை ஆளுங்கட்சியா நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வந்துடும். அந்த எண்ணத்தை தான் சீமானவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றதே அந்த விஷயத்தை தான் வந்து தான் மட்டும் போகாம இன்னும் ஒரு 20-25 எம்எல்ஏ வரணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளாக வந்து பாமக, விசிக, இன்னும் பல கட்சிகளை வந்து குறிப்பிடலாம். ஏன்னா நிறைய மேடைகள்ல சீமானே வந்து முழங்குறாருல, ஒரு நாள் நிச்சயமா ஒரு கையில அன்புமணியும் ஒரு கையில திருமாவர்களையும் அழைத்து கொண்டு நான் வருவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசலாம். விஜயகாந்த் தலைமை ஏற்றுட்டு போறதுக்கு கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவர்கள்லாம் தயாரா இருந்தாங்க. ஆனா இருந்தாங்க, வைகோலாம் இருந்தாங்க. ஆனா சீமான தலைமையேற்று வர்றதுக்கு இன்ன வரைக்கும் அவங்க தயாரா இல்லை. இப்ப விஜய் தலைமையேற்று கூட வந்து திருமாவளவன் போவார். ஆனா சீமான தலைமையேற்று போவாரான்னா அது சந்தேகத்துக்குரியது தான். அது இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் தான். இவர் வந்து சீமானவர்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து வந்தவர். கீழே அரணையூர்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு பேச்சாளராக தொடங்கி அப்படி ஒரு அரசியல் கட்சியா தொடங்கி இது வந்து ஒரு மக்கள்ல இருந்து வந்த உருவான தலைவரை தான் சீமானை பார்க்க முடியும். சாதாரண ஆள், ஆமா, சாதாரண ஆள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறினதுதான். இங்க வந்து விஜயகாந்த் வந்து ஒரு நடிகராக இருந்து அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர். விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆகிறார். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இவங்க வந்து சீமானை வந்து தான் கூட இருந்த ஆளா பார்க்கறதுனால அவரை கூட உள்ள தன்னோட தலைமை தாங்கிற ஒரு தலைவராக அவங்களால பார்த்துக்க முடியல, அதை ஏற்றுக்க முடியல. அவர் கட்சி தொடங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது கூட இவங்களால ஏற்றுக்கிறது கஷ்டம்தான். அதனால வந்து இவரை நோக்கி அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதாவது சீமானவர்களை நோக்கி இவர்கள் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டு ஒரு ஒன்றா சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால அவர் சீமானர் என்றைக்குமே தனிச்சு தான் நிற்பார். அவரை தலைமையேற்று வர்ற கட்சிகள் நாளையோட பின்னாடி வரும். இப்போ சமீபத்தில் கூட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து திருப்பூரில் நடத்தி காட்டினார். இப்போ அங்கே நிறைய ஜாதி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அவர் தலைமையேற்று இருந்தாங்கல்ல, அதுபோல நிறைய கட்சிகள் அவர் பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை வந்து எல்லா கட்சிகளுமே தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே வந்து முன்னெடுப்பது வந்து வழக்கம். அதற்காக அந்த உயிர் நீத்த அப்பாவி மக்களுக்கும் விடுதலை வீரர்களுக்கும் வந்து நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஒவ்வொரு வருடமும் மே 18ஆம் தேதி அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை செலுத்துவது வந்து வழக்கம். இந்த மாதிரி தாவேக்காவும் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்கு. அப்போ ஈர அரசியலில் தீவிர கவனம் செலுத்துகிறதா தாவேக்கா? இல்ல, அதான் நம்ம ஏற்கனவே பேசினதான். தமிழ் தேசியம்ங்கிறது வந்து ஒரு ஓட்டு வங்கியா மாறினதுனால இப்ப எல்லா கட்சிகளும் அதை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இப்ப விஜய் அவர்கள் ஈழப்படுகொலை நடந்து 16 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இரங்கல் சொல்லியிருப்பாரா இல்ல எதுவும் பேசியிருப்பாரான்னு கிடையாது. இல்ல, ரசிகர் மன்றம் வச்சிருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாள் அடையாள இருந்திருக்காரு, அப்ப இருந்திருக்காரு. ஆனா ஈழப்படுகொலை நடந்த பிறகு அதுக்கு அந்த மக்களுக்கு ஏதாச்சும் நீதி வேண்டி ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னா அது கிடையாது. ஆனா இப்ப பண்ண வேண்டிய சூழல் இருக்குல்ல, இப்ப முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்து பண்ண வேண்டிய சூழல் இருக்குல்ல, இது வந்து விஜய் அவர்கள் பேசுறாராங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. இதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகர், அதனால நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்ப அவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்து விஜய் சொல்றாரான்னு எதிர்பார்க்கிறோம், ஸ்டாலின் சொல்றாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.
மக்கள் உலக மக்கள் எதிர்பார்க்குறாங்க, உலக தமிழர்கள் எதிர்பார்க்குறாங்க. எடப்பாடி சொன்னாரான்னு எதிர்பார்க்குறாங்களே. அதில் விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் உள்வாங்கி இருக்கிறதுனால அவர் பேசி தான் ஆகணும். அப்போ அது பேசி ஆக வேண்டிய சூழலில் அது ஒரு நல்ல விஷயம்தான். இது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நல்ல விஷயம்தான். அது வந்து இப்போ உள்ள இந்த புதிய வாக்காளர்களுக்கு, புதுசா அரசியல் வரவங்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவுதுன்னா என்னன்னு அவங்களுக்கு புரிய வரும். அப்ப ஈழப்படுகொலை என்ன நடந்திருக்கு, இலங்கையில வந்து எவ்வளவு பெரிய போர் நடந்திருக்கு, எவ்வளவு மக்களை வந்து சிங்கள அரசு வந்து கொண்டிருக்காங்கிறது அந்த அந்த வரலாறு அவங்களுக்கு தெரிய வரும். அது வந்து தொடர்பு எல்லாமே வரும், ஈழ துரோகம் எல்லாமே வரும். அப்ப இது அவங்களுக்கு புரிய வரும்போது அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இந்த நல்ல விஷயத்தை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி தான் 2009 இனப்படுகொலை நடந்ததுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ந்து அவங்க மட்டும்தான் ஈழ பிரச்சனையை மட்டும் பேசிட்டே வர்றாங்க. வேற எந்த கட்சியுமே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் பேசணும், ஈழத்தமிழருக்கு நல்லது பண்ணோம், அவங்க புலிகளுக்கு உதவி பண்ணோம், அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம், போராட்டம் பண்ணோம்னு பேசுவாங்க. ஆனால் ஈழப்படுகொலை முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து அதை உயிர்ப்போட வச்சிருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில ஐநா பிரதிநிதியா போய் ஐநால வரைக்கும் பேசிட்டு வராங்க, வருஷம் வருஷம் பேசிட்டு வராங்க. அப்ப அந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்காம அதை வந்து உயிர்ப்போட வச்சிருக்காங்கல்ல. அந்த உயிர்ப்போட வச்சிருக்குது தான் இன்னைக்கு வந்து தாவேக்காவும் அதுக்கான நிகழ்வு நடத்திருக்காங்க. கடந்த வருஷம் கூட வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆனா இந்த வருஷம் போடல, அது என்ன காரணம் தெரியல. ஆனா திமுக தரப்புல இருந்து இது வரைக்கும் அவங்க வந்து நீங்க புலிகளை விட்டுருங்க, ஆனா அப்பாவி மக்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கணும்னு இது வரைக்கும் அவங்க வந்து யாருமே பேசுனது கிடையாது, யாருக்குமே ஒரு பதிவு கூட போட்டது கிடையாது. முக்கியமான தலைவர்கள் கூட யாருமே வந்து அதுக்கான பதிவுகள் பண்ணதே கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரு தமிழர்களுக்கு யாரு ஆதரவா இருந்தாங்க? உறவுகளை கொன்று குவித்த இந்திய அமைதிப்படை நான் வரவேற்பேனா அப்படின்லாம் முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருந்தாரு. நான் ஈழப்படுகொலைக்கு பிறகு அப்பாவி மக்கள் இறந்ததுக்கு நான் வந்து நினைவு தினத்துக்கு வந்து இரங்கல் தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட யாருமே போறதே கிடையாது. நீங்க வந்து நீங்க புலிகளை ஆதரிக்க வேண்டாம், இறந்த அப்பாவி மக்களுக்கு வந்து ஒரு நினைவு தினம் இருக்குல்ல, அந்த நினைவு அனுசரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கூட போறது தயங்குறாங்கன்னா ஒரு ஆள் மனசு குத்தும்ல. நம்ம அந்த ஈழப்படுகொலையில என்ன பண்ணவங்க ஆள் மனசு குத்துங்கிறது தான் நம்ம அந்த விஷயத்துல பார்க்க முடியுது. ஆனா இதை உயிர் போல வச்சிருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி. அதை பின்பற்றி தாவேக்கா பண்றது வந்து வரவேற்கக்கூடியது. தமிழ் வாழ்முறை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவகத்திலே வந்து முன்னெடுப்பது வந்து வழக்கம் தான். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வெகு பிரம்மாண்ட அளவில் முன்னெடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய கட்சி கொடியில் வந்து புலி சின்னத்தை எல்லாம் வந்து பதிய வைத்து தற்போது வந்து புதிய கொடியை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த முன்னெடுப்பு எதை காட்டுகிறது? இல்லை, இந்த முன்னெடுப்பு நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி போனவங்க நிறைய பேர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் முக்கியமான தளபதிகளாக இருந்த சீமானவர்கள் தளபதிகளாக இருந்த எல்லாருமே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்ந்ததுக்கு பிறகு அதை ஒரு தமிழ் தேசிய கட்சியாக கட்டமைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவில் இருந்துக்கிட்டே, திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஒரு தமிழ் தேசிய கட்சியாக உருவாமான்னா அது வந்து நகைப்புக்குரியாக தான் இருக்குது. ஏன்னா திமுகக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி பேசும்போது எப்படி நீங்கள் ஈழப்படுகொலையில் உள்ள துரோகங்களை நீங்கள் எப்படி பேசுவீங்க? திமுக தான் பேச வேண்டியா இருக்கும், காங்கிரஸ் தான் பேச வேண்டியா இருக்கும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே தமிழ் தேசியம் தான். ஆனா தமிழ் தேசியம் எல்லாருமே தமிழ் தேசிய உணர்வுல தான் இருக்காங்க. ஆனா தமிழ வாழ்வுரிமை திடீர்னு அவங்க பேசுறது இருக்குல்ல, நாம் தமிழ்ல இருந்து விலகி போனவங்க போய் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு தமிழ் தேசிய கட்சியா உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து அது இந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே அவர் வந்து ஈழப்படுகொலைக்கு அங்க போய் கூட்டத்தில் என்ன பேச முடியும்? 2009 என்ன ஈழப்படுகொலை நடந்த போது யாரெல்லாம் துரோகம் பண்ணாருன்னு மேடையில பேச முடியுமா? வெளிப்படையா வந்து சீமான் பேசுற மாதிரி பேச முடியுமா? எதையுமே பேச முடியாதுல்ல. அப்ப இது ஒரு அரசியல் முன்னெடுப்பு தான். சீமானுக்கு ஒரு மாற்றா தன்னை காமிச்சுக்கிறதுக்கு உலகத் தமிழர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாற்றா காமிச்சுக்கிறதுக்கும் இது ஒரு முயற்சி தான் வேல்முருகன் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில சீமானை வெல்ல முடியுமாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீமானோட வேகத்துக்கு அவர் பேச்சுக்கும் வேகத்துக்கும் உலகத் தமிழர்களோட ஆதரவும் இருக்குல்ல, அந்த ஆதரவை வந்து இந்த தளபதிகளை வச்சு பண்ணிட முடியுமா? அதாவது நாம் தமிழ்லேருந்து சீமான்கிட்டேருந்து இருந்த அந்த தளபதிகளை வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான முயற்சிகளை தான் இந்த கொடியை மாற்றிருக்காங்க. இந்த கொடியை வந்து புலிக்கொடியை வச்சுட்டா வந்து நம்மளும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக மாறிடலாம், நம்மளும் வந்து ஒரு நாம் தமிழருக்கு இணையான ஒரு கட்சியாக வந்து உலகத்தமிழர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புலிக்கொடி வச்சதுனாலேயே எல்லாருமே தமிழ் தேசிய கட்சியாக மாறிட முடியாது. எல்லாம் நிறைய கட்சிகள் புலிக்கொடி வச்ச கட்சிகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ புலிக்கொடி வச்சதுனாலேயே தமிழ் தேசிய கட்சியாக மாறிடாது.
அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த முயற்சி தேர்தலையே வெளிப்பட்டுரும். நம்ம 2026 தேர்தலே அவர் யாராவது கூட கூட்டணி சேர்க்கிறாருங்கிறதே அதுலயே நம்ம தெரிஞ்சிடும் எல்லாத்துலயும். முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்ந்து கிட்டத்தட்ட 16 வருடங்களை கடந்து விட்டோம். ஆனா அதே சமயம் இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழருடைய உண்மையான நிலை, நான் இப்ப கடந்த ஒரு 1.5 மாசம் முடி அங்க போயிருந்தேன். இப்ப நேற்று கூட செய்திகள்லாம் நிறைய வந்துச்சு. என்னன்னா இந்த பக்கம் வடக்கு கிழக்குல நம்ம மக்கள் இறந்த மக்களை நினைவேந்தல் பண்றோம். அதே கொழும்புல வெற்றி விழா தெற்குல வெற்றி விழா கொண்டாடுறாங்க. இந்த நாங்க தீவிரவாதிகளை அழிச்சிட்டோம், இது ஹீரோயிக் டே அப்படின்னு சொல்லிட்டு தெற்குல கொண்டாடுறாங்க. இப்போ ஒரே தேசம் 2 வேறு நிலைப்பாட்டில் ஒரே நாளில் இருக்காங்கல்ல. ஒரு பக்கம் அழுகுறோம், ஒரு பக்கம் அவங்க வெற்றி கொந்தளிப்பிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கே இலங்கையிலேயே அனுரா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட எல்லாரும் பேசுவாங்க, தமிழர்களே பேசியிருக்காங்க, ஈழத்தமிழர்களே பேசியிருக்காங்க நிறைய பேர். நம்ம ஒன்றுபட்ட இலங்கையராக இருப்போம், ஒன் நேஷன் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த நேற்று நடந்த ஒரு நிகழ்வுலேயே அது ஒன் நேஷன் கிடையாது, அது ஒன் நேஷனுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொழும்புல வெற்றி கொண்டாட்டம், அங்கே நினைவேந்தல் கூட்டம் நடக்குது இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது ஒன் நேஷனுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் போயிருந்தேன்ல, இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன்ல, அப்போ போகும்போது கொழும்புல எந்த அளவுக்கு லிபரலாக நீங்கள் இருக்கலாம், சுதந்திரமாக எங்கே பார்த்தாலும் போகலாம், எங்கேயுமே இராணுவத்தை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொழும்பு பகுதியில், சிங்கள பகுதியில். ஆனால் வடகிழக்கில் நிறைய இடங்கள்ல இராணுவத்தை நீங்கள் பார்க்க முடியுது. இன்னும் இராணுவத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இராணுவ முகாம்கள் இருக்கு, இராணுவ இடங்கள் நிறைய இடத்துல ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல் ஏதாச்சும் பொது இடம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், பொதுவாக மக்கள் கூடுற இடங்கள்ல, பொதுவான இடங்கள்ல எல்லா இடத்துலையும் சிங்களர்கள் யாராச்சும் ஒருத்தர் வேவு பார்க்குற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதே போல் சிங்கள ஆதிக்க குடியேற்றங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு வடகிழக்கு மாவட்டங்கள், அதை வடகிழக்கில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. புத்த விகாரைகள் கண்ட இடத்துலலாம், ஊருக்கு இடத்துலலாம் புத்த விகாரிகள் புதுசாக ஒரு இடத்துலலாம் முளைச்சிருக்கு. நான் கேட்கும்போது என்ன புதுசாக இருக்குன்னா இப்போதான் தொடங்கியிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. இது நிறைய கல்ச்சுரல் இம்பேக்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிங்கள அரசாங்கம் பண்பாட்டு விளைவு மாற்றத்துக்கு என்னென்னமோ எல்லா முயற்சிகளும் பண்ணுறாங்க. திலீபனோட நினைவேந்தல் இடம் ஒன்று இருக்கு, திலீபனோட நினைவு இடம் இருக்கு. அந்த இடத்து பக்கத்துலேயே ரியோ ஐஸ்கிரீம்னு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கம்பெனி, அது ஒரு ஜாலியாக மக்கள் ஒன்று சேர்ற இடம் மாதிரி அந்த இடத்த ஆக்கிட்டாங்க. திலீபனோட நினைவு கூட இருந்த இடத்துல பக்கத்துலேயே நீங்கள் அந்த இடத்த அப்படியே ஓரமாக ஒதுங்கியிருக்கோம், அது பக்கத்துலேயே மக்கள் ஜாலியாக ஒன்றுக்குற இடமா ரியோ ஐஸ்கிரீம் கம்பெனியை கொண்டாந்து அங்கே வச்சு ஆனால் மக்கள் பொழுதுபோக்குற இடமா மாற்றிட்டாங்க. இது மூலம் பல இடங்கள் நம்ம நேராக பார்த்தோம்னா தெரியுது. புத்த விகாரிகள் கண்ட இடத்துல எல்லா ஊர்லேயும் கொண்டாந்து திணிக்கிறாங்க, சிங்கள குடியேற்றம் நடக்குது. அதே போல் கன்னி வெடிகள், அங்கே கன்னி வெடிகள்லாம் அதான் இப்போ இறுதி யுத்தம் நடந்த அந்த இடங்கள்லாம் இருக்குல்ல, மணலாறு, முள்ளிவாய்க்கால், இந்த இடங்கள்லாம் கன்னி வெடிகள் இன்னமும் எடுக்காமல் வச்சுருக்காங்க. ஏன்னா கன்னி வெடிகளை எடுத்தால் தமிழ் மக்கள் குடியேற்றுவாங்க. அப்போ அந்த இடத்த அதை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. எடுக்காம வச்சிருந்தா தான் இன்னமும் பதட்டமாகவே இருக்கு, இன்னமும் புலிகள் வந்துடுவாங்கங்கிற இதை உலகத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கலாங்கிறதுக்காக அதை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் ரிக்வஸ்ட் பண்ணி இடம் இது, இந்த இடத்துல கன்னி வெடியை ரிமூவ் பண்ணுங்கன்னு ரொம்ப அழுத்தி கேட்டதான் அதை ரிமூவ் பண்ணுறாங்க. இன்னொன்று 2வது விஷயம் என்னன்னா, அதை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அதை நோண்டி அந்த இடத்த நோண்டி பார்த்தா அங்கே நிறையா எலும்பு கூடுகள்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. சமீபத்தில் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள் தோண்டும் போது எலும்பு கூடுகள் நிறையா வருது. ஸோ இதெல்லாம் இந்த உண்மைகள்லாம் வெளியே வரும்போது கன்னி வெடி இருக்குது, அது இருக்குது, இங்கே இருக்குன்னு சொல்லி இராணுவங்கள் நிறைய இடங்களை ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் அங்கே வடகிழக்கு அந்த பதட்டத்திலே இருக்குது. தென்னிலங்கை கொழும்பு பகுதிகள் அவங்க வேறு செப்பரேட்டாக இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கு இப்போ புதுசாக உள்ள அரசாங்கம் முயற்சி பண்ணுதாங்கன்னா அது எந்த முயற்சியும் அவங்க ஈடுபடல. அந்த ஈடுபடாததுக்கு முக்கியமான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இப்போ நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபி என்பிபி அவங்க பெரிய அளவில் ஜெயிக்க முடியல. இப்போ இருக்கிற தமிழ் கட்சிகளே நிறைய ஜெயிச்சிட்டாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் பெருமளவில் தோற்கடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அப்படியே மாறி அனுராவுக்கு ஆதரவு இல்லாமல் அங்கே உள்ள தமிழ் கட்சிகளுக்கே மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போ ஆமாம் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போங்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது
அங்கே ஒரு அசாதாரண சூழல் தான் நடக்குது. நான் பார்க்கும்போது எல்லாம் சுதந்திரமாக நடக்கிற மாதிரி சுதந்திரமாக போகிற மாதிரியே தெரியும். ஆனால் அப்படி சுதந்திரமான சூழல் அங்கே இருக்குதான்னா எல்லாருமே கிடையாது. எல்லாருமே கண்காணிப்பில் இருக்காங்க. என்னைக்கு வேணாலும் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற கண்காணிப்பில் இருக்காங்க. நீங்கள் நேற்று நடந்த நினைவேந்தல் கூட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து கூட்டம் கொண்டாங்க. ஆமாம், அவங்களோட அந்த இன விடுதலை வேட்கை இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எத்தனை யுகங்கள் வந்தாலும் வந்து அழிக்க முடியாது. அதான் கண் கூட பார்த்தவங்க, கண் கூட ஒரு நாடை வந்து அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. விடுதலை புலிகள் வந்து ஒரு நாடு தான் கட்டி அமைச்சாங்க, கண் கூட பார்த்துருக்காங்க. அப்போங்கும்போது அந்த இன விடுதலை வேட்கையை வந்து நீங்கள் சிங்கள அரசாங்கம் வந்து அடக்குமுறையாலேயோ இல்லை வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சுதந்திரமாக விட்டுட்டோம், எல்லாரையும் கண்காணிக்கலைன்னு சொல்லி பொய் சொல்லியோ ஏமாத்தியோ அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட்டு அந்த அழுகிறதுக்காக அவங்க வந்து ஒரு நினைவு ஸ்தூபியை வந்து பர்மனெண்ட்டாக வைக்கிறதுக்கான முயற்சி கூட வந்து சிங்கள அரசாங்கம் பண்ணாமல் வச்சிருக்கிறது வந்து இன்னும் மேலும் மேலும் மக்கள்கிட்ட வந்து அந்த இன விடுதலை வந்து இன்னும் ஏற்றி கொண்டு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கான வேட்கையை வந்து அது வந்து தமிழ்நாட்டிலையும் எப்பயுமே உண்டு. ஆனால் வந்து அந்த வேட்கை வந்து இலங்கையிலே இன்னும் தமிழ் மக்கள்கிட்ட மறையாமல் தான் இருக்கும். இதுதான் இப்போ உள்ள நிலைமை, அங்கே உள்ள நிலைமை. நீங்கள் என்னைக்கு வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை வந்து கொழும்புல கொழும்புல வந்து அனுசரிக்க முடியலையோ, கொழும்புல நீங்கள் என்னைக்கு அனுசரிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இலங்கை ஒரு ஒன்றுபட்ட இலங்கையாக மாறும். கொழும்புல பண்ண முடியாத இங்கே பண்ணுறாங்கன்னா இலங்கை ஒன்றுபட்ட இலங்கையாக மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவரை உங்கள் கல்வி கருத்து